பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறீங்க, அப்பதான் ஏன் பேச முடியும் இந்த டைலாகை பத்தி. இந்த மாதிரி ஒரு செகண்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, பிரஜன் வெர்சஸ் பார்வதி அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டை தான். சரி, எந்த இன்சிடென்ட்டை பேசுறாங்க, என்னதான் சொல்ல வராங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க கைஸ். வீடியோவை நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும், இன்னும் பல பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஒரு சின்ன ஹெல்ப்பாக நீங்கள் அந்த லைக்கை போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு டாஸ்க் நடக்குது, ஒஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஒஸ்டா ஏதோ அந்த பர்ஃபார்மர் தான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, பார்வதி போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, பிரஜன் வந்து ஒரு விஷயம் பண்ணாரு. ஒரு ஷோல்டரில் போய் கை வைக்கும்போது நான் வந்து கை வச்சேன், அதை உடனே இப்படி பண்ணிட்டாங்க, அது தயவு செய்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன இன்சிடென்ட்னா, பிரஜன் வந்து இப்படி நின்று இருக்கார் போல, பார்வதி வந்து ஷோல்டரில் கை வச்சிருக்காங்க போல, அந்த ஷோல்டரே ஒரு தள்ளி விட்டுருக்காரு போல. தட்டி விட்டாரோ இதை இப்படி பண்ணாரோ, அது என்ன இன்சிடென்ட் நமக்கு தெரில, அவங்க இப்படி சொல்றாங்க. ஓகே, அதை பண்ணும்போது இவர் தட்டி விட்டுருக்காரு போல இருக்கு. பேசிக்கலி அவரு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸை வந்து பிரஜன் கொடுத்தாதான் இவங்க கையே வைக்க முடியும். பேசிக்கலி கரெக்டா இல்லையா? ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு. நீங்க அந்த ஒரு ஸ்பேஸை வந்து பிரஜன் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பார்வதிக்கு கொடுத்தாரான்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ நீங்களும் பிரச்சனை ஒரு நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு வைபுக்கு வந்தீங்கன்னா ஓகே. இங்கே அந்த வைபே வரலை, உங்களுக்கு ஏற்கனவே வந்து முரண்பாடாக தான் போயிட்டு இருக்கு பார்வதிக்கும் பிரஜனுக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் டப்புன்னு கையை போட்ட உடனே அவருக்கு அது பார்வதிக்கு பிடிக்கல போல, தட்டி விட்டதெல்லாம் பிடிக்கல போல, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. சரி, ஓகே, அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஹர்ட் ஆயிடுச்சு, அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. ஓகே, இட்ஸ் என்ஃப் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. அடுத்து என்ன சொல்றாரு பிரஜன் வந்து, பிக் பாஸ் வித் யுவர் பர்மிஷன், நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது, நான் ஆல்ரெடி ஒரு டென்ஷனில் இருக்கேன், வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், எப்படி வேற டென்ஷனில் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தேவையில்லாமல் இப்படி வந்து இப்படி டச் பண்ணும்போது, இப்படி டச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி, நான் அப்படி டச் பண்ணலாங்க, இப்படி தான் டச் பண்ணேன். ஆக்சுவலாக டச் பண்ணதே தப்பு. இதில் இப்படி டச் பண்ணேன் அப்படி டச் பண்ணுற கான்டெக்ஸ்டே வேணாம். நீங்கள் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே போனதே தப்பு பார்வதி, அதை நீங்கள் போயிருக்கவே கூடாது. பேசிக்கலி இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஃபால்ட். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபால்ட்டில் தான் இருக்கே தவிர்த்து, ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு தட்டி விட்டு தான் அவுட் ஆச்சு. என்ன சொல்றாங்க, நான் இவர் போய் வச்சாங்கன்றாங்க, நீ தட்டி விட்டு தான் அவுட் ஆச்சுன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீ வச்சதே தப்பு முதல்ல. அதான் கை வச்சது எனக்கு அவுட் ஆயிடுச்சு, நீ என் மேல கை வச்சது எனக்கு அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தட்டி விட்டது உனக்கு அவுட் ஆச்சுன்னா கை வச்சது எனக்கு அவுட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இவங்க தான் அவருடைய பர்சனல் ஸ்பேஸ்ல போய் அவங்களோட பாடியை டச் பண்ணாங்க. ஸோ வித்தவுட் பர்மிஷன் யாருமே டச் பண்ணக்கூடாதுன்றது பேசிக். இது போய் பண்ணது முதல்ல. இதை எத்தனோ நீங்க அட்ரஸ் பண்ணாங்க. அதுக்கு ரிட்டர்னு என்னால் எப்படி வச்சு செய்ய முடியுமோ தரமாக நான் வச்சு செஞ்சுக்கிறேன்ற மாதிரி செஞ்சு விட்டாப்போல பிரஜனு. இந்த இடத்துல பிரஜன் மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது, ஏன்னா அது பேசிக்கலி அவர் மேலே தப்பு இல்லை, அந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. மேபி இவர் வேணா பொறுமையாக சொல்லியிருக்கலாம், அந்த ஒரு விஷயத்த மட்டும் பிரஜன் பண்ணியிருக்கலாம். தட்டி விடுறதுக்கு பதிலாக இது மாதிரி பண்ணாதம்மா, இது எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை தட்டி விட்டதை மட்டும் வேற ஏதாவது ஆக்ஷன்ஸா மாத்திருக்கலாம் பிரஜன் அப்படின்றது வேணா சொல்லாமே தவிர்த்து, மற்றபடி இந்த கான்டெக்ட்ல பிரஜன் மேல எனக்கு தப்பா இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன். மற்ற எல்லா விஷயத்துல சொல்லுங்க, வாய் விடுறாரு நிறைய, அதுக்கெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கலாம்னு அடிக்கலாம். ஓகே, அவர் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம், மண்டியிட்டு கேட்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறேன், இது எனக்கு பிடிக்காது, எனக்கு தங்கச்சியும் வேண்டாம் அக்காவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சல அடிச்சாப்போல சொல்லிட்டாரு. ஏன்னா பார்வதிக்கும் அதான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு இந்த வீட்டில் யாருமே அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, நீங்க யாருமே என்னை வந்து தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதுன்றது வாரமே சுபிக்ஷா கிட்ட சொன்ன பார்வதியை நாம் கண்டோம். அதை தான் இவர் திரும்ப பார்வதி சொன்ன டைலாக்கே பார்வதிக்கு ரிவர்ஸா போட்டு அடிச்சு விட்டாரு பிரஜன் அப்படின்றது தான். கரெக்ட் தானே? இந்த வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி பாசம் காட்டுறதுக்காக வந்திருக்கீங்க, கேம் விளையாட வந்திருக்கீங்க, கேமை விளையாட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் பார்வதி மேலே தான், என்னை பொறுத்தவரையும் பார்வதி மேலே தான் தப்பு. ஸோ பர்சனல் ஸ்பேஸில் போனது இவங்க தான். இவங்க கை வச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தான் அவர் பண்ணாரு. ஸோ இந்த ஆக்ஷனே பண்ணாமல் இருந்தால் இந்த ரியாக்ஷன் வந்திருக்க போகிறதில்ல. ஸோ ஆக்ஷன் பண்ண பார்வதி தப்பு, ரியாக்ஷன் வேணா இவர் மேபி இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் நம்ம சொல்ல இருக்கலாம். பட் அவருடைய ரியாக்ஷன், பட் அதை வந்து நீங்கள் பொறுமையாக சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னோட தரப்பு. அதை தாண்டி இதுல எனக்கு பெருசா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி பிரஜன் மேல வைக்கணும்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. வாய் விடுறாரு, ஆம்பளையான்னு கேட்கிறாரு, தொடப்பக்கிட்ட இப்படி இது பண்றாரு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து அட்ரஸ் பண்ணுங்க, போட்டு கிளின்னு கிளிக்கலாம் அந்த ஒரு பாயிண்ட்லாம். ஏன்னா நிறைய விடுறாரு அவரு. இப்ப கூட லைவ்ல ஏதோ ஒன்று சொன்னாரு, கொளுத்திருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆளு அந்த இது இப்படின்ற மாதிரி ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கான்டெக்ட் இருக்கு. கரெக்டான பாயிண்ட்டை போட்டு அடிச்சுன்னு வச்சுக்கலாம், கரெக்டா இருக்குமே தவிர்த்து அவர் வாய் விடுறாரு, நிறைய அவரும் வாய் விடுறாரு. அதை கரெக்டா பாயிண்ட் புடிங்கி வச்சோன்னா பிரச்சனைக்கு
கரெக்டா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து அவருக்கு அந்த ஒரு கிளாரிட்டியும் இருக்க மாட்டேங்குது. எப்படி பேசணும், எப்படி அட்ரஸ் பண்ணணும், அவருக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு அசட்டு தைரியம்னு வரல விஜய் சேதுபதி, அந்த தைரியம் இவருக்கு யாரோ கொடுத்துட்டு இருக்காங்க போல. அதனால நான் இப்ப என்ன வேணாலும் பண்ணுப்பேன், எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி போறாரோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வீக்கெண்ட்ல ஏதாவது சின்ன சின்ன சம்பவங்கள் வாங்கினா அதுவும் கண்ட்ரோல் ஆகி கட் டவுன் ஆகி ஒரு விஷயம் நடக்கும். அது பண்றாங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.